என் பேர் தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்க பேரவையினுள் நிறுவன தலைவர் நடராஜன். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான பேச்சுவார்த்தை மாதிரி இல்லை. இது எத்தனை தொழிற்சங்கங்கள் அழைச்சி பேசுறது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் இன்றைக்கி நடந்துச்சே தவிர தொழிலாளிக்கான பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கலை. முழுக்க இன்னைக்கு கிட்ட 100 சங்கங்களா 167 84 சங்கங்களை அழைப்பு கொடுத்துருக்காங்க. இது தொழிலாளிக்கான எதிரானது. இருக்கிற 8 கோட்டங்கள் தமிழ்நாட்டில் 8 கோட்டங்கள் இருக்குது. 8 கோட்டத்தில் குறைஞ்சது 4 கோட்டத்திலேயாவது தொழிலாளி வச்சுக்கிற சங்கத்தில் கூப்பிட்டு அழைப்பு கொடுத்துருந்தா அவங்க அது சரியான முறைப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா சங்கம் ஒரு ஆள் இல்லா சங்கத்தை எல்லாம் கூப்பிட்டு இப்போ முக்கியமான ஒரு சங்கங்களை பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போடலனாலும் பரவாயில்லை. ஏன்னா அந்த மாதிரி தொழிலாளிக்கு எதிராக செயல்படுறதுக்காக தான் இத்தனை சங்கங்களை அழைப்பு கொடுத்துருக்கிறதா நான் கருதப்படுறது. மறுதேதி அறிவிக்காமே தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் அடுத்த பேச்சுவார்த்தை எப்பன்றது நமக்கு தகவல் இன்னும் தெரிவிக்கவில்லை. அடுத்த கட்டமான நடவடிக்கை எங்கள் தொழிற்சங்க நிர்வாகியோட கலந்து பேசி இவங்களுக்கு இந்த இடைக்கால நிவாரண நிதி கொஞ்சம் கேட்டிருக்கோம். நீங்கள் இப்போ பேச்சுவார்த்தை எப்போ வேணால் துவங்குங்க, இடைக்கால நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அது கொடுக்கலன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டம். ஏற்கனவே நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நாங்கள் இந்த ஊதிய ஒப்பந்தத்தை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான அது இந்த முடியலன்னா மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ரைக்கை நோக்கி தான் போவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.